சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்வு மிக நீண்ட காலமாக அனைவருமே எதிர்பார்த்த தேர்வு. ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி எடுத்து அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைய தகவல், இந்த தேர்வு இன்று நடைபெற்றது. அக்டோபர் 12ஆம் தேதின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து நடத்தப்பட்ட இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இன்று எவ்வாறு இருந்தது? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்ன? நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலே இல்லை 2 வருஷமாக எவ்வளவு நாட்கள்ங்கிறது தெரியாது. அனைவருமே இந்த தேர்விற்காக பயிற்சி எடுத்து தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்பு, ஏன்னா இந்த தேர்வு தள்ளி வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே புதிய பாடத்திட்டம், வினாக்கள் எப்படி இருக்கும், ஸோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அனைவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்குதலுக்கு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வை ஒரு ரிலாக்ஸாக முடிச்சிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஆசிரியர்கள் இனி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த நடவடிக்கைக்கு நம்ம தயாராகலாம். ஸோ அப்படிங்கிற இந்த பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் எப்படி இன்று நடைபெற்றது, இந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, இதற்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஸோ அதுதான் அடுத்த ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது. இன்று நடைபெற்ற தேர்விற்கான ஆன்சர் கீ என்ன? அதுவுமே அனைவருமே எதிர்பார்க்கக்கூடியது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக கொடுக்க போகிறோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு சென்ற ஆண்டு 2024 மேஜருக்கான நியூ சிலபஸ் ஆனது கெஜெட்டரில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே இதற்கான நியூ சிலபஸ் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புதிய பாடத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற்றது. முதல் முறையாக நீண்ட காலத்திற்கு பின்பு உங்களுக்கு சிலபஸ் மாற்றி இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த சிலபஸ் மாறினதுலேருந்து 3 மாத காலம் என்பது எல்லோருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தங்களுக்கான அரசு பணி இதுதான், இதை விட்டால் வேற வழி கிடையாதுன்னு அனைவருமே இதை எதிர்பார்த்து இதனை நோக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாமை முடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு இடர்பாடுக்கு நடுவில். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு தேர்வு நடைபெறும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், சிலபஸ் ஹெவியாக இருக்கும், கொஸ்டின் ஹார்டாக இருக்கும். அப்படி பல்வேறு பிரச்சனைகளை கடந்து தான் லாஸ்ட் ஒரு 15 டேஸாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் தள்ளி போகும். அந்த ஒரு இயரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காலத்தில் இந்த எக்ஸாமை நம்ம சிறந்த முறையில் இப்போ எழுதி முடிச்சிருப்போங்கிற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேர்வினுடைய கொஸ்டின்ஸ் நம்ம முழுமையாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பார்க்கல. இருந்தாலும் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நமது குழு ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வினாத்தாள்கள், ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அதில் கேட்டிருக்கக்கூடிய 30 வினாக்களுமே மிக எளிமை. யாருமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலுங்கிற கான்செப்ட் இராது. ஏன்னா பேசிக்காக அனைத்து தகவலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கட்டும், கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதுக்கு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஸோ அடுத்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடு, நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. சரிங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நியூ சிலபஸ், இந்த நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 யூனிட் ஆனது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10 யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய 30 வினாக்கள், இந்த 30 வினாக்களில்
குறைந்தது ஆசிரியர்கள் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 15 வினாக்களை எளிமையாக எதிர்கொள்ளலாம். ஏன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான், நடுத்தரமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹார்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமான வினாக்களாக ஆவரேஜாக கேட்டிருந்தாங்க. நான் எப்பொழுதுமே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான், நம்மளுடைய இலக்கு 15+ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல 5, ஸோ டோட்டலாக 20ங்கிற கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். அந்த 20ங்கிறத எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு குறைந்தது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ், அதே மாதிரி நம்ம கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும், ஸோ இதை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு கடைசியில் ரிவிஷன் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் தான் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கேட்டிருந்தாங்க. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10 யூனிட்டு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அதிகப்படியான சிலபஸ், வினாக்கள் கம்மிங்கும் பொழுது இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வினாக்கள் தாங்கிறத கவுண்ட் பண்ண முடியாது. டோட்டலாக இதை எடுத்துக்கிற பொழுது 20 வினாக்கள்ங்கிறது நம்மளுடைய இலக்காக வைத்து பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மேஜருக்குள்ள வரும் சரிங்களா. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஈஸி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜிங்கிறது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு. அடுத்து மேஜர். ஸோ இந்த மேஜரை எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் மேஜரை டோட்டலாக பார்த்தோம்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தையும் கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ணி உங்களுக்கு வினாக்கள் வந்து டைரக்டா எழுதக்கூடிய அளவிற்கும் கேட்டிருக்காங்க, நடுத்தரமாகவும் கேட்டிருக்காங்க, டஃப்பான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 70% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்டிருக்காங்க. அனைவருமே எழுதக்கூடிய அளவிற்கு டிஆர்பிக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். 70% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக இருந்துச்சு. ஒரு 20%, 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமாக ஆவரேஜாக நம்ம படித்திருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இந்த கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும்னா அதை நம்ம படிச்சிருக்கணும். மூல புத்தகம் தான் முழுமையாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகம் அந்த கான்செப்ட்ல தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ், ஸோ இந்த 10% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையாக சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசிடிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒன்று போடணுங்கிற கான்செப்ட் தான். ஸோ ஒரு 10% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடினத்தன்மைங்கிற இந்த கான்செப்டில் தான் மேக்சிமம் எல்லா மேஜருக்குமே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மெயினாக பயிற்சி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம். ஸோ இந்த தமிழ் பாடத்தில் கிராமர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒமிட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா அதிகப்படியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமரை எதிர்பார்த்தோம், அதே மாதிரி சங்க இலக்கியங்களை எதிர்பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸுக்கு ஏற்றது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்திருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை கரெக்டாக கவர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் 70% வினாக்கள் உங்களுக்கு டைரக்டாக தான். அப்போ மேஜரை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது மேஜருங்கிறது நடுத்தரமானது தான், ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஒரு பிஜி அசிஸ்டண்டாக பணியாற்றுவதற்கு தேவையானதை இந்த எக்ஸாமில் கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்டிருக்கிறாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஆவரேஜாக நம்ம பார்க்கும் பொழுது இதற்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து பணிக்கு செல்ல முடியாத ஆசிரியர்களும் இருப்பாங்க, குறைந்த மதிப்பெண் எடுத்து பணிக்கு செல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி தான். நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனாக என்ன இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 105 மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா 105
வந்து 150 வினாக்களுக்கு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிறோங்கிறது இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா இனி முழுமையான கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணணும். அதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் கீக்கு அடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எரர் கொஸ்டினாக இருக்குது, தவறாக என்ன கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க, டிஆர்பியோட ஆன்சர் கீ என்ன, இது ஃபுல்லாமே அடுத்து நம்ம செய்ய வேண்டிய தகவல். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த கொஸ்டினோட கான்செப்ட், இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் நம்ம சேஃப்டி ஜோனில் இருக்கோம், அதுதான். அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ நம்முடைய சுபிக்லவின் சார்பாக ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ஆன்சர் கீ ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயம் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு கொஸ்டினையும் ரீட் பண்ணி அதற்கு சரியான ஆன்சர் என்ன, சோர்ஸ் புக்கை வச்சு உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் காலைக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எரர் இருக்கு, அடுத்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டியது இருக்கும், டிஆர்பியோட ஆன்சர் கீ எப்போ வருது, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக மார்க் எவ்வளவு, கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நம்ம சேஃப்டி ஜோனில் இருப்போங்கிறத நம்ம அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சிருக்குது, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 105ங்கிறது காமனாக எல்லா சப்ஜெக்ட்லையுமே எடுத்திருந்தா ஒரு சேஃப்ங்கிறது இப்போ இருக்கக்கூடியது. இனி இதற்கான அடுத்த செயல்முறைகளை தான் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் கடந்த ஒரு வருடமாக குறைந்த, ஏன்னா போன நவம்பர்லேயே உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்தே நிறைய பேர் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து இந்த பிஜியில் நான் செலக்ட் ஆகணும்னு சொல்லி பிஜிக்கு தங்களை முழுமையாக தயார் செஞ்சுக்கிட்டீங்க. அந்த எக்ஸாமை ஒரு வழியாக நம்ம எழுதி முடிச்சு ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டோம். சரி, அதுதான் இப்ப கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ அடுத்த ஆசிரியர்கள் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டத்திற்கு நடுவில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த எக்ஸாமை எழுதியிருக்குங்கிற பட்சத்தில் இன்று முழுமையாக ஓய்வு எடுத்துருங்க. சரி, உங்களுக்கு தேவையானது முதல்ல ஓய்வு, மைண்டை ரிலாக்ஸாக எந்தவித கருத்திற்கும் எதிர்கருத்து இல்லாமல் இடம் கொடுக்காம ரிலாக்ஸாக இருங்க. நாளை ஒரு நாள் முடிந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அடுத்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஆன்சரில் வேற என்னென்ன கொஸ்டின் தவறாக இருக்குது எல்லாமே 1 by 1 ப்ராசஸ் முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள்ள, சரிங்களா. ஸோ இந்த தீபாவளி பண்டிகைக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி அசிஸ்டண்டாக நீங்கள் பணியாற்றுவதற்கான சேஃப் ஜோன் என்னங்கிறத தெளிவாக கிடைச்சிரும். ஆகவே ஆசிரியர்கள் மிக மிக நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடியது ரெஸ்ட்டு தான் இப்போதைக்கு நம்ம தேவை. ஏன்னா மிக பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்பு நம்மளுடைய பயிற்சியை முடிச்சிருக்கோம். ரெஸ்ட் எடுங்க. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே முழுமையாக உங்களுக்கு நம்ம சுபிக்குழுவின் சார்பாக தொகுத்து கொடுக்க போகிறோம். அதை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவருமே தங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட உங்களை தயார் செஞ்சு தேர்வை சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பயிற்சியில் அடுத்த இந்த தேர்வை குறித்த தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.